என்ன ஆச்சு? எப்படி இருக்கு அவளுக்கு? அபிக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்து பார்த்தாச்சுமா. அப்பவும் ஹார்ட் பீட் ரைஸ் ஆக மாட்டுதுமா. அபியை இனிமே காப்பாத்துறது கஷ்டமா. அவங்க கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டு இருக்காங்க. இல்ல, நீங்க சொல்றத நான் நம்ப மாட்டேன். அபிக்கு ஒண்ணு ஆக கூடாது. என் அபி கண்ணு முழிச்சு வரணும். அம்மா, அம்மா. டாக்டர், எப்படியாவது என் மருமகளை காப்பாத்துங்க டாக்டர். எங்களால முடிஞ்சதை நாங்க பண்ணிட்டோமா. இனி உங்க மருமகளை அந்த ஆண்டவன் தான் காப்பாத்தணும். அம்மா ஏதாச்சும் பேசுங்கம்மா ப்ளீஸ்மா. அம்மா, அம்மா தயவு செஞ்சு பேசுங்கம்மா ப்ளீஸ்மா. சஞ்சீவ், அபி அபி நம்மள விட்டு போக போறாடா. அம்மா அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா. அபி நம்மளை விட்டு போக மாட்டான், போகவும் முடியாது. நீங்க போன ஸ்பீக்கர்ல போடுங்க. டாக்டர், நான் சஞ்சீவ் பேசுறேன். டாக்டர் சொல்லுங்க சஞ்சீவ். நான் அபிகிட்ட பேசணும். இனிமே உங்க அபிகிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல சஞ்சீவ். உங்கள்ட்ட ஏடி இருக்கா? இத பிடிங்க. ஏன் சார், வீட்லயே டீ போட்டு கொண்டு வந்துட்டீங்க போல. ஆமா சஞ்சீவ், நான் ஒரு தேசாந்திரி. டீ கடையில எல்லாம் டீ குடிக்கிறது இல்ல. சார், தேசாந்திரின்னா? சித்தர்களை பத்தி ஆராய்ச்சி பண்றவங்கள தேசாந்திரின்னு சொல்லுவாங்க. ஓ, நான் முதல்ல பத்திரிக்கையில ரிப்போர்ட்டரா இருந்தேன். இப்ப என் மக யூஎஸ்ல செட்டில் ஆயிட்டா. லௌகீக கடமையெல்லாம் முடிஞ்சது. அடுத்தது ஆன்மீக கடமையை ஆரம்பிச்சிட்டேன். ஆமா, இப்ப நீங்க எங்க போறீங்க? இன்னும் முடிவு பண்ணல. நீங்க டீயை குடிங்க. சார், என்ன சார் டீ ஒரு மாதிரி மாறியா இருக்கு? ஒண்ணு இல்லைங்க, மலைகள்ல விளையிற மூலிகைகளை கொண்டு தயார் பண்ற டீ இது. உடம்புக்கும் மனசுக்கும் ரொம்ப நல்லது. குடிங்க. சஞ்சீவ், உங்களை பத்தி சொல்லுங்களேன். அதான் சொன்னேனே சார், என் ஒய்ஃப் அபியை காப்பாத்துறதுக்கு நாடி ஜோசியரோட பேச்சை கேட்டு காட்டு சிவன் கோயிலுக்கு போற வழியில தான் இப்படிலாம் நடந்துருச்சு. காட்டு சிவன் கோயிலா? அது சர்வேஸ்வரன் மலையில இருக்கு. ஆமாங்க சார், அங்கதான் நான் போறேன். சர்வேஸ்வரன் மலை வந்து ரொம்ப மர்மமான ஒரு இடம். அந்த மலை முழுக்க ஈசனை வழிபடுற சித்தர்கள் நிறைஞ்சிருப்பாங்க, தெரியுமா? எனக்கு கூட அந்த மலைக்கு போகணும்னு ரொம்ப நாளா ஆசை. ஆனா போக முடியல. ஏன் சார், என்னாச்சு? அந்த மலைக்கு நாம நினைச்சா மட்டும் போயிட முடியாது. அந்த ஈஸ்வரன் கூப்பிடணும். அவர் நினைச்சாதான் நாம அந்த மலைக்கு போக முடியும். இல்லனா தடங்கள் ஆயிடும். சஞ்சீவ், நானும் உங்க கூட சர்வேஸ்வரன் மலைக்கு வரட்டுமா? என்ன சார் இப்படி கேட்டீங்க? துணைக்கே ஆள் இல்லாம இருக்கேன், நீங்க கூப்பிட்டு வேணாம். வாங்க சார் போலாம். சரி, நாம இங்க இருந்து ஒரு காரை வாடகைக்கு பிடிச்சுக்குவோம். அப்பதான் நம்ம சீக்கிரம் மலைக்கு போய் உங்க மனைவியை நீங்க காப்பாற்ற முடியும். ஆமா சார், கரெக்ட் தான். சரி சார். சரி, அப்ப நான் உடனே காரை புக் பண்றேன். எங்க போறீங்க? நில்லுங்க. இல்ல டாக்டர், ஒரு அர்ஜென்ட், அதான் வேகமா போய்கிட்டு இருக்கேன். என்ன அர்ஜென்ட்? ஐயோ, என்னன்னு சொல்லி சமாளிக்க போறேன்னு தெரியலையே. என்ன யோசிக்கிறீங்க? அது அது ரொம்ப அர்ஜென்ட். சொல்லுங்க, என்ன அர்ஜென்ட்? ஓ, பாத்ரூமுக்கா? அதுதான் அர்ஜென்ட்டா? அதுக்கு இப்ப நீங்க எங்க போறீங்க? பாத்ரூம் கீழே இருக்கு. நீங்க என்ன லூசா? நம்ம போற பேஷண்ட் ரூம்லயே பாத்ரூம் இருக்கு. அங்க போகாம வேற எங்க போறீங்க? வாங்க. நான் அங்கெல்லாம் வரல.
நீங்க வரலன்னா நான் விட மாட்டேன் உங்களை. ஐயோ, இந்த இம்சை பிடிச்ச டாக்டர் நேரங்காலம் தெரியாம வா வான்னு உயிர் எடுக்குதே. சரி வரேன் டாக்டர், நீங்க கையை விடுங்க. கைய விட்டா நீங்க ஓடிடுவீங்கல்ல. ஐயோ, இதுகிட்ட நல்லா மாட்டிக்கிட்டேன். ஐயோ, சாதாரண ட்ரெஸ்ல இருந்தா கூட மைதா மாவு கிட்ட எதையாவது சொல்லி சமாளிக்கலாமே. இப்ப நம்ம நர்ஸ் கெட்டப்ல இருக்கிறோமே, என்னன்னு சொல்லி சமாளிக்கிறது? மேடம், நான் எனக்காக மட்டும் தப்பிச்சு ஓடல மேடம், உங்களுக்காகவும் தான். புரியலையே. ஸ்ரீஜா மேடத்தை பத்தி உங்களுக்கு சரியா தெரியாது மேடம். அப்படியா? சரி சொல்லு, நான் தெரிஞ்சுக்கிறேன். மேடம், ஸ்ரீஜா மேடம் சாதாரணமான ஆள் இல்ல மேடம், அவங்க ஒரு பேய். ஓஹோ, பேயோட குணமே பழிக்கு பழி வாங்குறதுதான். ஸ்ரீஜா மேடம் யார் மேலேயாவது கரை வச்சுட்டாங்கன்னா அவங்க சாகுற வரைக்கும் விட மாட்டாங்க. அவளை கொண்டு போய் ஜெயில கம்பி என்ன வச்சதே நான் தாண்டி. என்கிட்டயே கதை விடுறல. இது கதை இல்ல மேடம், நான் சொல்றது எல்லாமே சத்தியம். அபியே ஸ்ரீஜா மேடம். அபியா? ஏய், அபி மேடம்னு மரியாதையா சொல்லு. சரிங்க மேடம். அபி மேடத்தையே ஸ்ரீஜா மேடம் என்ன பாடுபடுத்தினாங்கன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கிறப்ப நம்ம எல்லாம் ஸ்ரீஜா மேடத்துக்கு சும்மா மேடம். அதனாலதான் சொல்றேன் மேடம், அவங்க வழியில போகாதீங்க, உங்களை அழிச்சிடுவாங்க. என் மேல அக்கறை வச்சு எனக்காக நீ இவ்ளோ சொல்றத பார்த்தா நீ சொல்றத நான் கேட்கணும்னு தோணுது. ஆனா நான் கேட்க மாட்டேன். ஏன் தெரியுமா? பேய விரட்டணும்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். உன் முதலாளி பேய நான் போய் ஜெயில பாத்துட்டு வரேன். கான்ஸ்டபிள். எஸ் மேடம். மேடம், இந்த கோழிய குழம்பு வைக்கிற வரைக்கும் பத்திரமா பாத்துக்கோங்க. சரிங்க மேடம், நான் பாத்துக்கிறேன். வாங்க. நல்ல வேளை சந்தோஷ் என்ன பார்க்கல. ஜஸ்ட் மிஸ்ல எஸ் ஆயிட்டோம். அவன் மட்டும் என்ன பார்த்திருந்தானா அடுத்த நிமிஷம் ஜான்சிக்கு போன் பண்ணி ஸ்ரீஜாவுக்கு துணையா பக்கத்து செல்லுலயே நம்மளையும் கொண்டு போய் போட்டிருப்பான். தப்பிச்சேன். என்னங்க யோசனை பண்ணிட்டே இருக்கீங்க? சீக்கிரம் வந்து குழந்தைய புடிங்க. இவ ஒருத்தி எப்ப பாரு இத புடி அத புடின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். குழந்தை எங்க டாக்டர்? தோ என்ன டாக்டர், குழந்தைன்னு சொல்லிட்டு இவ்ளோ பெரிய மலைய காட்டுறீங்க? அவரு மலை இல்ல, குழந்தைதான். குழந்தை சாமி. அடி பாவி. புடிங்க 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 புடிங்க, இவனை புடிங்க. என்னையா பிடிக்க பாக்குறீங்க? புடிங்க. என் பக்கம் வராதீங்க. பிடிக்க வந்தீங்கன்னா அவ்வளவுதான், சொல்லிவிட்டா. என்கிட்ட வராத, தடிமாடு கடிச்சிரு. என்ன டாக்டர், குழந்தை ரொம்ப திட்டுறாரு. அவருக்கு ஊசினாலே கொஞ்சம் பயம், அதான் விளையாட்டா உங்களை திட்டுறாரு. என்னது, விளையாட்டுக்கு திட்டுறாரா? ஏன் டாக்டர், உங்களுக்கு வர பேஷண்ட்ஸ் எல்லாம் இப்படி ஏடா கூட பிடிச்சவங்களா இருக்காங்க? எனக்கு இந்த ஹாஸ்பிட்டல்ல செல்ல பேரு யாடா கூட ஸ்பெஷலிஸ்ட் தான். நல்ல பைத்தியக்கார கூட்டத்துல வந்து சிக்கிக்கிட்டேன் போல இருக்கே. இங்க இருந்து எப்படியாவது ஓடிரணுமே. சரி, நீங்க இந்த குழந்தைய புடிங்க, நான் சிரஞ்சு ரெடி பண்றேன். ஐயோ, டாக்டர் சிரஞ்சில மருந்தை ஏத்துறதுக்குள்ள இங்க இருந்து ஓடிரணும். ஐயா, நீ நல்லா இருப்ப, என்ன ஆள விடு. ஐயோ, ஐயோ, என்ன சந்தோஷ் வந்துகிட்டு இருக்கா? ஒருவேளை பாத்துட்டு தான் வரானோ?
இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஐயோ, ஐயோ, என்ன பண்றதுன்னு தெரியலையே. என்ன நர்ஸ் யோசிக்கிறீங்க? குழந்தைய புடிங்க. பிடிக்கிறேன் டாக்டர், பிடிக்கிறேன். இப்போதைக்கு வெளியில போக முடியாது. கொஞ்ச நேரத்துக்கு இந்த குண்டனையும் டாக்டரையும் சமாளிச்சு தான் ஆகணும். சொல்லுங்க சார், கனவுல பார்த்தது இவரா சார்? ஆமாப்பா. சார் என்ன சொல்றீங்க சார்? ஆமா சஞ்சீவ், நான் கனவுல பார்த்தது இவரை தான். தம்பி, இவர் யாருப்பா? இது என் தம்பி சார். ஆக்சுவலா நம்பர் பிளேட் கொடுக்க வந்த தம்பியை பார்த்து நம்பர் பிளேட்டை மாத்திட்டு அவனை உங்க கூட அனுப்பிட்டு நான் வீட்டுக்கு போலான்னு இருந்தேன் சார். சார் நடக்கிறதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சார். சார் கனவுல என்ன பாத்தீங்க அதை சொல்லுங்க முதல்ல. தம்பி, 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 டேய் தம்பி, தம்பி, டேய் தம்பி. சார் என்ன சார் யோசிக்கிறீங்க சொல்லுங்க சார். டாக்டர், நான் அந்த சிஸ்டர் கிட்ட கொஞ்சம் பேசணும். சந்தோஷ் என்கிட்ட தான் பேசணும்னு சொல்றானே, இப்ப என்ன பண்றது? சிஸ்டர், அவர் உங்ககிட்ட ஏதோ பேசணுமா? ஒன்னும் அவசரம் இல்ல, நின்னு நிதானமா பேசிட்டு வாங்க. இவ ஒருத்தி நேரங்காலம் தெரியாம நிதானமா பேசிட்டு வான்னு வேற சொல்றான். சிஸ்டர், உங்ககிட்ட தான் பேசணும். கொஞ்சம் திரும்புங்க. இப்ப நான் திரும்பலனா கூட அவன் என்ன திரும்ப வச்சு என் முகத்தை பாத்துருவானோ? அப்படி மட்டும் பாத்துட்டா எனக்கு ஜெயில் கன்ஃபார்ம். சிஸ்டர், உங்ககிட்ட பேசணும்னு சொல்றேன்ல, திரும்புங்க. ஐயோ, கூப்பிட்டுக்கிட்டே இருக்கானே, இப்ப என்ன பண்றது? கண்டுக்காத மாதிரி இருந்தா கூட விட மாட்டேங்கிறானே. இப்போ திரும்ப போறீங்களா இல்லையா? ஐயோ, சவுண்ட் வேற அதிகமா குடுக்கறான். நான் கட்டாயமா மாட்டதான் போறேன். இப்போ திரும்ப போறீங்களா இல்லையா சிஸ்டர்? ஓ, சந்தோஷ், சந்தோஷ், அபியோட காதுல இருந்து ரத்தம் வருதுடா. என்னம்மா சொல்றீங்க? ஆமாப்பா, என்னன்னு எனக்கு தெரியல. நீ வந்து கொஞ்சம் பாரு. வா, வாடா. சரி வாங்கம்மா. அப்பாடா, சந்தோஷ் போயிட்டான். நல்ல வேளை, ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சேன். ஆமா, சீதா ஏதோ அபி காதுல இருந்து ரத்தம் வருதுன்னு சொன்னாலே, அங்க போய் என்னன்னு பாக்கலாமா? ஐயோ, வேணாம் வேணாம் வேணாம். அங்க போனா சீதாவும் சந்தோஷம் என்ன பாத்துருவாங்க. அப்புறம் அவ்வளவுதான், என்ன தொலைச்சு எடுத்துருவாங்க. அவங்க கண்ணுல படவே கூடாது. அப்புறம் என்ன செய்யலாம்? யாரையுமே காணோம். இங்க பாரு ஸ்ரீஜா. சித்தர் சாமிகளே, என் கனவுல வந்தது இவன் தான். ஆனா இவனுக்கு நாங்க சர்வேஸ்வரன் மலைக்கு போறது தெரிய வாய்ப்பில்லை.
அவன் அண்ணன் சொன்னதா இவன் சொன்னதை என்னால நம்ப முடியல. சஞ்சீவ் பாவம், அவருடைய மனைவியை காப்பாற்றுற முயற்சியில இருக்காரு. அவருக்கு தப்பா எதுவும் நடந்துடக்கூடாது. நீங்க தான் எங்களுக்கு துணை இருக்கணும். டாக்டர், அபிக்கு இப்ப எப்படி இருக்கு? என்ன ஆச்சு? ஏன் காதுல இருந்து பிளட் வருது டாக்டர்? இப்பதாம்மா செக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நான் செக் பண்ணி முடிஞ்சதும் வெளியில வந்து உங்களுக்கு பதில் சொல்றேன். நீங்க கொஞ்சம் வெளியில இருங்க. அப்படியே இந்த குழந்தைய தூக்கிட்டு போயிடுங்க. சரி டாக்டர். ப்ளீஸ் வா. ப்ளீஸ். டாக்டர், அபிய காப்பாத்த வேற வழியே இல்லையா? ஏதாவது பண்ணுங்க டாக்டர். என் புள்ள சஞ்சீவ் காட்டு சிவன் கோயிலுக்குள்ள போயிட்டு திரும்ப வர வரைக்கும் அவளுக்கு ஒண்ணு ஆயிடக்கூடாது டாக்டர். அது என் கையில இல்லம்மா. இனி மருத்துவத்தால அபியை காப்பாத்த முடியாது. அதிகபட்சம் இன்னும் ஒரு நாள் தான். அதுக்கும் மேல ஐயோ அபி, ஐயோ. அம்மாடி அபி, நீ எங்க தங்குண்டி. நீ எங்களை விட்டு போயிடுவேன்னு டாக்டர் சொல்றாரு. நீ எங்களை விட்டு போயிட்டா அப்புறம் நாங்க என்னடி பண்றது? எங்களை விடுடி. நீ இல்லாம உன் புள்ள என்னடி பண்ணும் சொல்லடி. அபி, உன் பாப்பா உன்னை எப்படி பாக்கும் தெரியுமா? என்ன குளிப்பாட்டி தலை சீவி பொட்டு வச்சு அலங்காரம் பண்ணி பார்த்து ரசிமான்னு சொல்ற மாதிரி இருக்கும். அப்ப நீ என்னடி பண்ணுவ? நீ இல்லனா இதுக்கு பசிச்சா யாரடி பால் கொடுப்பா? விட்டுட்டு போயிடாதடி. உன் புள்ள உன்னை ஏக்கமா கேக்குறா. உனக்கு கேக்குதாடி? உன் புள்ளைக்காகவாவது நீ கண்ணு முழிச்சு வா. உன் புள்ளைய தாயில்லாத புள்ளைய ஆக்கிடாத. கண்ணு முழிச்சு எழுந்து வா. டாக்டர் சொன்னதெல்லாம் பொய்யாக்கு. வா அபி. அழாதீங்கம்மா. நீங்க சொன்னதுதான். டாக்டர் நம்மள கைவிட்டாலும் அந்த ஆண்டவன் நம்மள கைவிட மாட்டாமா. அபி கண்டிப்பா கண்ணு முழிப்பா. சஞ்சீவ் முழிக்க வைப்பான்.
வேலைய பாரு. உங்களுக்கும் ஈசனோட சன்னதிக்கும் ஏதாவது செயல் செஞ்சு பிணக்கு இருக்கா? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல ஜோசியரே. ரொம்ப நல்லது. அபியோட வாழ்க்கையில ஒரு பெரிய விஷயம் ஒண்ணு நடக்க போகுது. அந்த விஷயம் நடக்கும்போது நீங்க பண்ண பாவ கணக்க திரும்ப படிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு உங்களுக்கே செய்தி வரும். அபி, நீ என்னோட எதிரின்னு தெரியாம உன் டேலண்ட யூஸ் பண்ணி உன்னை லைஃப் லாங் என்கிட்ட அடிமையா வச்சுக்கணும்னு நினைச்சு பெரிய தப்பு பண்ணிட்டான். நான் பண்ண தப்ப நானே சரி பண்றேன். இனி உன் புருஷன் சஞ்சீவும் சரி, நீயும் சரி, உயிரோடு இருக்கவே கூடாது. உங்க 2 பேர் கதையும் நானே முடிக்கிறேன். ஈஸ்வரா, காலப்பெட்டகம் எல்லாத்தையும் அவுக்க ஆரம்பிச்சிருச்சியா? கர்மாவும் கடவுளும் ஒண்ணு. முற்பகல் செய்யின் பிற்பகல் தானே வரும். செஞ்ச தவறுக்கான கர்மா முளைச்சி வளர்ந்து இப்போ விருட்சமா பிரம்மாண்டமா நிக்குது. வேரோடு வெட்டி எறிய அது என்ன ஆலமரமா? காலமரம். ஆனா ஒண்ணுக்கொண்ணு தொடர்பு இருக்கிறதோ எல்லாத்துக்கும் பின்னாலையும் பெரிய கர்மாவோட கணக்கு மறைஞ்சிருக்கிறதோ யாருக்கும் தெரியாது. இப்ப எல்லாம் கைமீறி போச்சு. எழுதன விடைத்தால் திருத்தப்பட போகுது. அவங்க செஞ்ச பாவ புண்ணிய கணக்குக்கு எடை தெரிய போகுது. இனி யாரும் எதுவும் பண்ண முடியாது. சர்வேஸ்வரா, ஆடல் நாயகனே, அனைத்தையும் ஆட்கொள்ளும் பரமேஸ்வரா, இந்த உலகில் இருக்கும் ஆன்மாக்களின் போராட்டம் உன் அருளால தீர்க்கப்படட்டும். என்னங்க, அபி என்ன கூப்பிட்டாங்க. நம்ம அபி என்ன கூப்பிட்டா. அபி சொல்லுமா. நீதானே அபி என்ன கூப்பிட்ட. எங்க அபி தாங்க என்ன கூப்பிட்டா. இது சரியான பைத்தியமா இருக்கும் போல இருக்கே. இல்லம்மா, நாங்களாம் இங்க தானே இருக்கோம். அபி கூப்பிட்டு இருந்தா எங்களுக்கு கேட்டிருக்கோம்ல. இல்லடா, அபி என்ன கூப்பிட்டது உங்க காதுக்கெல்லாம் கேட்கல. என்ன அவ மனசுக்குள்ள வச்சு கூப்பிட்டா. அது எனக்கு மட்டும்தான் கேட்கும். நான் கஷ்டப்பட்டா அபி மனசு தாங்காது சந்தோஷ். அதான் நான் கஷ்டப்பட்டு தீச்சட்டி எடுக்க போக கூடாதுன்னு சொல்லி அபி என்ன மனசு மாதிரி கூப்பிட்டு இருக்கா. அம்மா தாயே, நான் உனக்காக தீச்சட்டி எடுக்கிறது எனக்கு ஒண்ணு கஷ்டமா இல்லம்மா. டாக்டர் அபிக்கு நல்லபடியா சீக்கிரம் குணமாயிடும்னு சொல்லிருக்காருப்பா. அம்மா, இக்கட்டான சூழ்நிலையில அபிய தனியா விட்டுட்டு வந்துட்டேன்னு ரொம்ப கஷ்டத்துல இருந்தேம்மா. இப்பதாம்மா கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கு. சஞ்சய், நீ காட்டு சிவன் கோயிலுக்கு போய் நல்லபடியா வேலைய முடி. கண்டிப்பாமா. அபி கஷ்டத்துல இருந்ததை விட எனக்கு இந்த கஷ்டம்லாம் ஒண்ணும் பெருசு இல்லம்மா. அபி நல்லா இருக்கான்னு நீங்க சொல்லிட்டீங்கல்ல,
இப்ப எனக்கு புது தெம்பே வந்த மாதிரி இருக்குமா. சரி, நான் வர வரைக்கும் அபியை பாத்துக்கோங்கம்மா. அம்மா, பாப்பா என்னம்மா பண்றா? மா அழாதீங்கம்மா. நீ பேசு. அம்மா. சொல்லு சஞ்சீவ். சந்தோஷ், அம்மா எங்க? அது அம்மா இங்கதான் பக்கத்துல தான் இருக்காங்க. நான் தான் உன்கிட்ட பேசுறதுக்காக போனை வாங்கினேன். சரி, பாப்பா எப்படிடா இருக்கா? நல்லா இருக்காடா. சந்தோஷ், பிரச்சனை எல்லாம் அங்க எதுவும் இல்லைல்ல? டேய், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்ல, அம்மா பேச்சே சரியில்லை, அதனால தான் கேட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. உனக்கு தான் அம்மாவை பத்தி தெரியுமே. சின்னதா ஏதாவது பிரச்சனைனா கூட அவங்க தாங்க மாட்டாங்கடா. அபி பெட்ல இருக்கால, அதனாலதான் இப்படி. மத்தபடி எந்த பிரச்சனையும் இல்லடா. டாக்டர் அபிக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காரு. அபி கண்டிப்பா கண்ணு முழிச்சு வந்துருவான்னு சொல்லியிருக்காரு. நீ கவலைப்படாம இருடா. சரி, நான் வர வரைக்கும் அபி பாப்பா எல்லாரையும் நல்லபடியா பாத்துக்கோ. நான் பாத்துக்கிறேன்டா, நீ கவலையை விடு. போன காரியத்தை நல்லபடியா முடிச்சிட்டு வா. ஓகேடா, போனை வைக்கிறேன். சார், அபிக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கான். அபி கண்டிப்பா கண்ணு முடிச்சிருவான்னு டாக்டர் சொல்லியிருக்காங்களாம். இனிமே எனக்கு எந்த கவலையும் இல்லை சார். அபி அங்க சீரியஸா இருக்கா, ஆனா அவங்க பொய் சொல்லியிருக்காங்க. சஞ்சீவ், உங்க வீட்டுல உங்ககிட்ட பொய் சொல்லியிருக்காங்க. உங்க மனைவி அபி சாவை கிட்டத்தட்ட தொட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன சார் வளர்றீங்க? அப்படிலாம் ஒண்ணும் இல்லை சார், அவன் நல்லா தான் இருக்கான். கண்டதை சொல்லி உங்க மரியாதைக்கு எடுத்துக்காதீங்க சார். சார், அபி நல்லா இருக்காளாம் சார். அபிக்கு ட்ரீட்மெண்ட் முடிஞ்சோடனே கண்டிப்பா கண்ணு முடிச்சிருவான்னு சொல்லியிருக்காரு. அபி, நான் உன்னை தனியா விட்டு வந்துட்டேன்னு நினைக்காத. சீக்கிரம் நான் அந்த மலைக்கு போயிட்டு சீக்கிரமா திரும்பி வந்துடுவேன். பாப்பா, நான் வர்ற வரைக்கும் அம்மாவை நீ தாண்டா பாத்துக்கணும், சரியா? இது உங்க குழந்தையா சஞ்சீவ்? ஆமா சார், என் பாப்பா தான். குழந்தை ரொம்ப அழகா இருக்கு. குழந்தை அவங்க அம்மா மாதிரியோ? ஆமா சார், அப்படியே அபி மாதிரியே இருப்பா. ஆனா அபிதான் பாப்பாவை பார்க்கல. வருத்தப்படாதீங்க சஞ்சீவ், எல்லாம் சரியாயிடும். வருமா சார், சஞ்சீவை கொலை பண்ண சொல்லி அனுப்பின ஆளுங்க இவங்க தானா? சார், இது வரைக்கும் உங்க சித்தர் ஆராய்ச்சியில எந்த சித்தரையாவது பார்த்திருக்கீங்களா? இது வரைக்கும் எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்கவே இல்லை சஞ்சீவ். ஏன் சார் பார்க்கல? சஞ்சீவ், சித்தர்களை நாம நினைச்சா மட்டும் பார்க்க முடியாது, சித்தர்களும் நினைக்கணும். ஏனோ தெரியல, சித்தர்கள் இது வரைக்கும் என்னை சந்திக்கணும்னு நினைக்கவே இல்லை போல. நானும் அவங்க என்னை பார்க்க விரும்புவாங்களான்னு காடு மலைன்னு சுத்திக்கிட்டே இருக்கேன். இப்ப நம்ம போற மலையில நீங்க சித்திரை பார்த்தா எனக்கு ஒரு உதவி செய்யணும் சார். சொல்லுங்க சஞ்சீவ், நான் என்ன பண்ணணும்? என் அபியை கண்ணு முழிக்க வைக்க அவர்கிட்ட நான் உதவி கேட்கணும் சார். கண்டிப்பா சஞ்சீவ். சஞ்சீவ், இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ சாக போற. அது தெரியாம இஷ்டத்துக்கு கதை வர்றான் இந்த ஆளு.
இடம் என் கனவுல வந்த இடமாச்சே. கனவுல பார்த்த இடம் நிஜத்துல வருதுன்னா அப்போ கனவுல நடந்த அதே சம்பவம் நிஜத்துல திரும்ப நடக்க போகுதா? ஹலோ, போன் பண்ணிட்டு இப்படி பேசாம இருந்தா எப்படி? சொல்லுங்க வர்மா சார். ஹலோ ருத்ரா தேவி, நான் வர்மா பேசுறேன். ஐ கான்ட் பிலீவ் திஸ். ஸ்ரியோஜெனிக் ஃபிளைட் மாதிரி வானத்துல உச்சத்துல பறக்கிற வர்மா சார் எனக்கு கால் பண்ணிருக்காரு. சொல்லுங்க வர்மா சார், என்ன விஷயமா எனக்கு கால் பண்ணிருக்கீங்க? நான் உங்களை அவ்வளவு மரியாதை வேண்டாம் வர்மா சார், உன்னே சொல்லுங்க பரவாயில்ல. நான் உன்னை மீட் பண்ணணுமே. டெஃபினட்டா வர்மா சார், என்ன பார்த்து மீட் பண்ணி பேசுறதுக்கான எல்லா தகுதியும் வர்மா சாருக்கு இருக்கு. யூ ஆர் ஆல்வேஸ் வெல்கம். நீங்க எப்ப வேணாலும் என்ன மீட் பண்ண வரலாம். தேங்க்ஸ். தேங்க்யூ. என்ன விஷயமா இருக்கும்னு தெரியலையே. சார், யார் சார் வேணும் உங்களுக்கு? நீங்க யாரு? நான் யாருன்னு தெரியாதா உங்களுக்கு? சொன்னதானே சார் தெரியும். சொல்லுங்க சார், நீங்க யாரு? நான் உங்க அயன் லேடி ருத்ரா மேடத்தை பார்க்கணும். அப்பாயின்மெண்ட் ஏதாவது வாங்கியிருக்கீங்களா? நீங்க உங்க அயன் லேடியை கூப்பிடுங்க, நான் அவங்க கிட்ட பேசிக்கிறேன். சார், நீங்க ட்ரிங்க் பண்ணிருக்கீங்களா? எஸ், கொஞ்சம். சார், ட்ரிங்க் சாப்பிட்டு மேடமை பார்க்க வந்திருக்கீங்களா? வெளில போங்க சார் முதல்ல. நான் சொல்றதை நீங்க கேளுங்க. முதல்ல வெளிய போங்க சார். ஏய், யார் வெளியில போக சொல்லிட்டு இருக்க? அவர் யாருன்னு தெரியுமா? தி கிரேட் பிசினஸ்மேன் வர்மா சார். Say sorry to Verma sir. Sorry sir. Get out from here. அபி கூடவே 2 பேரும் இருக்காங்களே. ஈஸியா அவங்கள ஏமாத்தி குழந்தைய தூக்கிடலான்னு பார்த்தா எப்படி ஏமாத்துறது? அப்பா, பாப்பா தூங்கிட்டா. நீங்க வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வாங்க. நான் பாப்பாவை பாத்துக்கிறேன். இல்ல வேண்டாப்பா, அம்மா வேற இல்ல, நான் இங்கே இருந்துடுறேன். இல்லப்பா, உங்களுக்கு உடம்பு வேற சரியில்லை. டைம்க்கு டேப்லெட்டும் போடணும். உங்க டேப்லெட்லாம் வேற வீட்ல இருக்கு. நான் பாத்துக்கிறேன்ப்பா, நீங்க போயிட்டு வாங்க. அது ரொம்ப யோசிக்காதீங்க, போயிட்டு வாங்கப்பா. சரிப்பா. அண்ணன் வீட்டுக்கு போக போறாரு. அபி, எனக்கு கடவுள் நம்பிக்கை இருந்தா கூட இது வரைக்கும் நான் எதுக்காகவும் சாமி கும்பிட்டது இல்லம்மா. என்னமோ தெரியல, எனக்கு சாமி கும்பிடணும்னு தோணவே இல்லம்மா. எல்லாத்தையும் ஆரம்பத்துல தப்பா புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் காலம் கடந்ததுக்கு அப்புறம் அதை நினைச்சு சரி பண்ணிக்கிறது தான் என்னுடைய சுபாவமா. அதை என்னால மாத்திக்க முடியலம்மா. உன் விஷயத்திலயும் அதாம்மா நடந்தது. நீ கல்யாணம் ஆகி எங்க வீட்டுக்கு மருமகளா வந்தப்போ என் தங்கச்சி பொண்ணு ஸ்ரீஜாவை பிடிச்ச அளவுக்கு உன்னை எனக்கு பிடிக்கவே இல்லை. பணத்துக்காக நீ என் பையனை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்ட. நீ என் பையனோட வாழ்க்கையை கெடுத்துட்டேன்னு நினைச்சம்மா. ஆனா நடந்தது எல்லாம் நான் நினைச்சதுக்கு நேர்மாறாதாமா நடந்தது. நான் நல்லவன்னு நம்பின ஸ்ரீஜா பணத்துக்கு ஆசைப்பட்டு குடும்பத்தையே சின்ன பணமாக்கிட்டா. ஆனா
நாங்க உனக்கு பண்ண கொடுமையெல்லாம் மறந்து இந்த குடும்பத்தோட ஆணி வேறா நின்னு பட்டு போக இருந்த எங்க குடும்பத்தை போராடி காப்பாத்திட்டு இருந்திருக்கம்மா. நீ மட்டும் இல்லனா நானும் சீதாவும் இந்த குடும்பம் உடைஞ்சு போனதை நினைச்சு விஷத்தை குடிச்சு செத்து போயிருப்பம்மா. அபி, எங்களோட நம்பிக்கையே நீதாம்மா. நீ எங்களை விட்டு போயிட்டா உன்னோட சேர்த்து எங்க நம்பிக்கையும் போயிடும். அப்புறம் நாங்களும்